சந்துரு சந்துரு உன்னதான் பேசுடா. நான் இன்னைக்கு பேச மாட்டேன். உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கேன். நான் உண்ணாவிரதம் இருந்தா பேசாம இருக்க மாட்டாங்க, அது மௌன விரதம். ஓ, ஏதோ ஒரு விரதம், அந்த விரதம் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம தலைவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவருக்காண்டி கோடானக்காண்டி ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து விரதம் இருந்துட்டு இருக்காங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அவர் ஃபேன் தான். ஒரு விரதம் இருக்க கூடாதா? அவர் நல்லா ஆயிட்டாருன்னு அப்டேட் எப்பவோ வந்துடுச்சுடா. நல்லா ஆயிட்டாரா? என்னாச்சு? மா சுப்பிரமணியன் இருக்காங்கல்ல அமைச்சர், அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு டைமும் நான் கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கேன். அவர் நல்லா தான் இருக்காரு, கூடிய சீக்கிரமே வந்து அவர் வீடு திரும்பிடுவாரு, இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஐயோ, நான் கூட நேற்று இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அதாவது கூலிப்பட ஷூட்டிங் வந்து விசாகப்பட்டினத்துல வச்சு நடந்துட்டு இருந்திருக்கான். அப்பதான் வந்து இந்த ரஜினிகாந்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நடந்திருக்கு. ஸோ அப்பதான் நைட்டு போல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கிறதா வந்து நியூஸ்லாம் வெளியாச்சு. நான் கூட ரொம்பவே பயந்துட்டேன். ஐயோ, எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டர்டே நைட்டே எதுக்காக அவங்க அட்மிட் ஆனாங்கன்னா, வெறும் அதாவது காலி ஸ்டொமக்ல வந்து வரணும், எம்டி ஸ்டொமக்ல வரணும், அதனாலதான் அவங்க எஸ்டர்டே நைட்டே வந்து அட்மிட் ஆனாங்கன்னு ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா வெளியில வந்து நிறைய தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சைக்காக தான் அவங்க வந்து ஐசியூ வார்ட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தரப்புல இருந்து அப்படி எதுவும் ஒரு தகவல் இன்னும் வரல. ஆனா நம்ம கேஎஸ்கேடி டீமுக்காண்டி கண்டிப்பா ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடைச்சிருக்கணுமே. ஆமா, ஆன் ஸ்பாட்ல இருந்து நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸ் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்கள தங்கி இருந்தாங்க இல்லையா, அந்த அறைக்கு வந்து மாத்திட்டாங்க. அதாவது அடி வயித்துல ரத்த நாளத்துல ஏற்பட்ட வீக்கத்தினாலதான் அவங்க வந்து சிகிச்சைக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் ஆப்ரேஷன் சொல்லிட்டு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வட்டாரத்துல தகவல் பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ரஜினிகாந்துக்கு வந்து சிடி ஸ்கேன் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹார்ட்ல அடைப்பு ஏற்பட்டிருக்கான். சோ அதனாலதான் வந்து சின்ன அளவுல வந்து ஆஞ்சியோ பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னொரு தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அவர் எழுந்து நடந்துட்டாருன்னா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, இன்னைக்கு ஈவினிங் வந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்படி நடக்கல, கொஞ்சம் படுத்துட்டே இருக்காரு அப்படின்னா நாளைக்கெல்லாம் சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சிகிச்சை முடிஞ்சு நல்லபடியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தகவல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்டியாக் பிரிவு வார்டுல தான் அவரை வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரமாவே ஜெனரல் வார்டுக்கு மாத்திடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நல்லபடியா குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது இப்போ வந்து கூலிப்பட ஷூட்டிங், அப்புறம் வேட்டையின் ஷூட்டிங்லாம் நடந்துச்சுல. ஸோ அது அடுத்தடுத்து வந்து படப்பிடிப்பில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ கூடிய சீக்கிரமே வந்து ரஜினிகாந்துக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் சார்பா வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். இரு இரு மேஜிக்லாம் காட்டுற. ஆமா, திடீர்னு எங்க போயிட்டு வர? அதுவா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, போயிட்டு அவங்களுடைய அறிக்கையை பார்த்துட்டு வரேன். அறிக்கையா? என்ன அறிக்கையெல்லாம் அதுக்குள்ள வெளியில விட்டாங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அறிக்கையில திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து 30th செப்டம்பர் 2024 அன்னைக்கு அட்மிட் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து இதயத்துல இருந்து வெளியேற ரத்த நாளத்துல வந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த சீனியர் கார்டியாலஜிஸ்ட் சாய் சதீஷ்னு ஒருத்தவங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஸ்டண்ட்டை புகுத்தி அந்த வீக்கத்தை வந்து குறைச்சிட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க ரஜினிகாந்தோடைய ஃபேன்ஸுக்கும் சரி, உறவினர்களுக்கும் சரி, அவர் வந்து இப்போ ரொம்பவே கியூர் ஆயிட்டாரு, கூடிய சீக்கிரமே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், அதாவது 2 நாள்ல அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், பட் பக்கத்துல தானே இருக்கு, உனக்கு எப்படி இந்த டீட்டெயிலாம் கிடைச்சது? நீங்க தான் வந்து மேஜிக்லாம் காட்டணும், நான் இங்க இருந்தே சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு மைண்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்கல்ல நியூஸை. ஓ அப்படி வர. ஓகே ஓகே. ஏய் பிரியா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? காமெடி பண்ணல, யோகா கிளாஸ்ல போயிட்டு சேரலான்னு இருக்கேன், அதான் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். யோகாவா? ஆமா, எங்க போறீங்க மேடம்? அதுவா, கோயம்புத்தூர்ல ஈஷா யோகா மையம் இருக்குல்ல, அங்க போலான்னு இருக்கேன். சரியா போச்சு. அங்கேயே வந்து ஹைகோர்ட்டோட ஜட்மெண்டால பயங்கரமா ரைட்லாம் நடந்துட்டு இருக்கு, கேள்விப்படலையா? பயங்கரமா ரைடா? அப்படி என்ன ரைடு? ஆமா, போலீஸும் அப்புறம் இந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து ரைட் நடத்திட்டு இருக்காங்களே. ஆமாடா, கேள்விப்பட்டேன், மறந்தே போயிட்டேன் பாரு. இந்த பேராசிரியர் காமராஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட 2 பொண்ணுங்களும், கீதா லதான்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு. அவங்க 2 பேரும் அங்க போயிட்டு யோகா கத்துக்கிறேன்னு சேர்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வரவே இல்லை, அவங்கள துறவியா மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதாவது அந்த அங்கிள் இருக்காருல்ல, அந்த காமராஜர் இருக்காருல்ல, அவரும் அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்கள போயிட்டு நேர்ல பாக்குறதுக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய ரிலேஷன் யார் போயிட்டு பாக்குறதுக்கா இருந்தாலும் அனுமதி மறுக்கப்படுதான். இதுல இந்த காமராஜர் இருக்காருல்ல, அவர் இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு. அதாவது ஈசாவோட ஃபவுண்டர் இருக்காருல்ல, ஜக்கி வாசுதேவன்,
அவரோட மகளுக்குலாம் அவர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா என்னோட மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பா, என் மகளை வந்து பார்க்க கூட அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அந்த பசங்களை வந்து பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கல இல்லையா? இதுக்கு அந்த 2 பொண்ணுங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல அந்த செகண்ட் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க இந்த வழக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா இந்த ஈஷா யோகா மையத்து மேல, அதை வந்து உடனடியா நிறுத்தலைன்னா நான் வந்து சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வந்து அங்க போறவங்க எல்லாருமே ஒரு மாதிரியான ஒரு மாய பின்பத்துக்குள்ள இதாவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாவே நிறைய பேச்செல்லாம் வந்து எழுந்துட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து உண்மையோ அப்படின்னு நம்ப தோணுது. அதே மாதிரி இந்த ஈஷா மேல இப்போ இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது ஈஷா தொடங்குனதுல இருந்தே நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஈஷா வச்சு வந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுபஸ்ரீங்கிற பொண்ணுடைய மரண வழக்கு வந்து எல்லாராலையுமே பயங்கரமா பேசப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். சுபஸ்ரீங்கிறவங்களும் அதே மாதிரி யோகா கிளாஸ்ல வந்து சேர்ந்து யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சிசிடிவி காட்சி கூட ஒண்ணு வெளியாச்சு. பாத்திருக்கீங்களா அது? அவங்க உள்ள இருந்து வெளியே ஓடி வர மாதிரி எல்லாம் வெளியாச்சு, அதுதானே? ஆமா, அவங்க வெளியில ஓடி வர மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தேடும் போது கிணத்துல இருந்து அவங்களுடைய அந்த பாடி வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ அதுவுமே அப்போ வந்து ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இப்போ ஹைகோர்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க மேல நிறைய இந்த மாதிரி குற்றவியல் வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து இந்த மனுதாரரும் குற்றவியல் வழக்கறிஞரும் சேர்ந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது தெரியாம நிறைய பேர் வந்து ஈஷாக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டுட்டு அது ஒரு ட்ரீம் பிளேஸாவே வச்சிருந்திருக்காங்க. ஆனா ஈஷாக்கு போற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அவங்க மனசெல்லாம் மாத்தி அங்கேயே வந்து இருக்க வைக்கிறதாவும் ஒரு செய்திகள் வந்து வெளியாயிட்டு இருக்கு. சோ ஈஷாக்கு போகணும்னு யாராவது ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு போங்கப்பா. சரி, ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கோம், ஏதாவது பாட்டு பாட பிரியா? பாட்டா? சரி பாடுறேன். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் நிறுத்து கீழே. நிறுத்து நிறுத்து. ஆல்ரெடி போனவங்களே இன்னும் திரும்ப வரல, நீ இப்ப எங்க போற மேல? யார் போனது? ஓ, சுனிதா வில்லியம்ஸ் சொல்லிட்டு இருக்கியா? ஆமாடா, அவங்க ஸ்டார் லைனர் விண்கலம் மூலமா ஜூன் 5 அன்னைக்கு போனாங்க. ஒரு வாரம் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு போனவங்க ரிட்டர்ன் வந்த பாடே இல்ல. ஆமா, கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிடுச்சுப்பா அதுக்குள்ள. அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு நாசா ஏதாவது ட்ரை பண்றாங்களா இல்லையா? அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? சமீபத்துல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய டிராகன் க்ரூ 9 வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க வந்து வெண்ணில செலுத்திட்டாங்க. சோ கூடி சீக்கிரமே நம்மளுடைய சுனிதா வில்லியம்ஸும் அப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்களும் வந்து திரும்ப வந்துருவாங்க. நீ சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. ஆமா, அதுல வந்து 2 பேர் போயிருக்காங்கல்ல, நாசாவுடைய நிக்கேவும் ரஷ்யாவுடைய அலெக்சாண்டரும் தானே போயிருக்காங்க. அதுல பேக்ல 2 சீட் ஃப்ரீயா வேற விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேர் அதுல வரணும் இல்லையா, அதுக்காக அவங்க அனுப்பியிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த செப்டம்பர் 6ஆம் தேதி அந்த போயிங் ஸ்டார்லைனர் இருக்குல்ல, சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போயிருந்தாங்களே, அது வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பூமிக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த வீடியோ பாத்தியா? ஆமா. ஆனா சுனிதா வில்லியம்ஸ் உடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவங்க அங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அங்க நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து வான்வெளி தான் சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு போட்டோவுமே வைரலா வந்து பரவிட்டு இருக்கு. அதாவது இப்ப நீ சொன்ன மாதிரி 2 பேர் வானுக்கு போயிருக்காங்கல்ல, சோ அவங்க 2 பேரும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய 7 விண்வெளி வீரர்கள் வந்து அவங்களுக்கு வார்ம் வெல்கம் கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 7 விண்வெளி வீரர்கள் வந்து அங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுக்காக இருக்காங்கன்னு பார்த்தனா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை நாசா வந்து இந்த டிராகன் விண்கலத்தை வந்து செலுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஆராய்ச்சி வந்து அடுத்தடுத்து வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சோ அந்த ஆராய்ச்சி கூட பேர் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் 71 ஆராய்ச்சி வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. சோ 72 ஆராய்ச்சிக்காக தான் இப்போ வந்து போயிருக்காங்க மேல. இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் என்னன்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் 72 இருக்குல்ல, இந்த 72க்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து தலைமை அதிகாரியா வந்து நியமிச்சிருக்கிறதா கூட ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. பாத்தியா, அங்க இருக்கும் போதே அவங்க வந்து பெரிய போஸ்ட்டுக்கு வந்து அப்கிரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க விண்வெளியில வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க சீக்கிரமா பூமிக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப 2 பேரும் வந்து போயிருக்காங்களா, அவங்க எப்போ வருவாங்க நீங்க கேட்கவே இல்ல. ஆமா, எப்போ வருவாங்க? அதாவது அவங்க எப்போ வருவாங்கன்னு நாசா தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2025 பிப்ரவரி அல்லது மார்ச்க்குள்ள வந்து அவங்க திரும்ப பூமிக்கு வந்து வந்துருவாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க வரும்போது சுனிதா வில்லியம்ஸையும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமே சுனிதா வில்லியம்ஸ் வந்து பூமிக்கு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி நியூஸ் 27 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.